இருக்கும். சித்த நிலையில இருக்காரு, அவர் நிறைய பேர் கிறுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பரபிரம்மத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பொருட்டு இல்லை. சித்தர்களும் ஞானிகளையும் வைத்தியங்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நிறைய சித்தர்களுக்கு நடந்த சம்பவம். இதே கண்ணோட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, மக்களுடைய அறியாமை என்ன, உண்மையிலே மனநிலை சரியில்லாதவனே சித்தருங்கிறாங்க. அப்படி போய் அவங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இதனால ரொம்ப சித்தருடைய தொடர்பு, சித்தருடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும். அப்போதான் சித்தர்களுக்கு நம்ம மேல பார்வையே விழும், நம்ம கர்மாவும் நல்லா இருக்கணும். அந்த வகையில் சேஷாத்ரி சுவாமிகளை தெரிந்து அறிந்து அவரிடம் அருளாசி பெற வருகிறவர்கள் நல்லவர்கள் வந்தால் அவங்கள கட்டி அணைச்சிக்குவார். அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லுவார். நீ நல்லா இருப்ப, நீ சிறப்பாக வந்துடுவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அவரை சந்தோஷமாக அனுப்பி வைக்கும். இதே படுபாவிகள், ஏன்னா சித்தர் அப்படின்றாலே நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். தன்னுடைய பாவத்தை இந்த சித்தர் போக்கிடுவாரா, கொலை பாதகம் செஞ்சவங்க கூட வருவான். இது நிறையா சித்தர்களுடைய அனுபவங்கள்ல நிறையா நம்ம பார்த்துருக்கோம். காஞ்சி மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. மகாபெரியவர் மடத்து வாசல்ல ஒருத்தன் நிற்கும் போது இங்க கணக்கு போட்டுருவாரு, என்னென்ன பாவம் என்னென்ன கர்மா அவனுக்கு இருக்கு. சில பேரை சந்திக்கவே மறுத்துருவார். ஏதோ வருகிறான்னு ஒருத்தன் குடும்பாவி தாயை அடித்தவன் அவனை உள்ள விடாத அப்படின்றவர் மகாபெரியவர். அந்த அளவுக்கு ஞான திருஷ்டியுடையவர். சேஷாத்ரி சுவாமிகளும் அது போல கொடும் செயல்களை செய்தவர்களை அடிப்பார், அடிச்சு விரட்டிடுவார், மூஞ்சில துப்புவார், காரி துப்பிடுவார், போ அப்படின்னு சொல்லி விரட்டிடுவார் கோவமா. நல்லவருக்கு நல்ல அருளாசியும், கெட்டவர்களுக்கு இது போல அடி ஓத துப்பு மூஞ்சில துப்பி விரட்டி விட்டுருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டி மிக்க ஒரு சித்தரா வளம் வந்தார் திருவண்ணாமலையில். அவருடைய செயல்பாடு ஒரு 58 வயசுக்குள்ளே அவருடைய செயல்பாடுகள் முடிந்தது, முக்தி அடைஞ்சாரு, அற்புதங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரமண மகரிஷி என்று மிகப்பெரிய ஞானியை இந்த உலகத்திற்கு காப்பாற்றி கொடுத்தாரு சேஷாத்ரி. எல்லோரும் ரமண மகரிஷி சிறு வயதிலே திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் போது ஏளனம் செய்தார்கள், அடித்தார்கள், விரட்டினார்கள். பாதாள குகையிலே போய் அமர்ந்து ரமண மகரிஷி தியானம் பண்றாரு, தொந்தரவு இல்லாமல் இருக்கேன்னு. அங்கே அவர் பட்ட கஷ்டங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.